எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சு போல இட்லி நம்ம மிக்சியில் அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுமே. நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இந்த மிக்சியில் அரைச்சது வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாவில் தோசையுமே எப்படி நல்லா கிறிஸ்பியாக ஊற்றுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெத்தட்லேயே நீங்கள் மாவு அரைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல பஞ்சு போல் இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையுமே நீங்கள் செய்யலாம். இந்த இட்லி மாவுக்கு நம்ம சோடா உப்பு ஈஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் நல்ல உப்பெல்லாம் இட்லி நல்லா பஞ்சு போல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து 1.25 கப் நான் எடுத்து ஒரு தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். இதை நல்லா நைஸாக நாங்கள் இப்போ அரைச்சி கொள்ளணும். நான் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்க்குறனால நான் அதை அவ்வளோத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அந்த உளுந்து தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அந்த தண்ணியை நீங்கள் வேற வச்சுக்கோங்க. தண்ணியை வேற எடுத்து வச்சுட்டு நம்ம உளுந்தை மட்டும் மிக்சியில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு நம்ம அரைச்சிக்கொள்ளணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அரைக்க விட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க தண்ணியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் தண்ணியை எல்லாமே ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உளுந்து ஊற வச்சு தண்ணி இருக்குல்ல, அதில் பாதி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போயுமே தண்ணி போதாது. இப்போ நம்ம மீதி இருக்க தண்ணியையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நம்ம ஏன் உளுந்து ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நம்ம அரைக்கிறோன்னா இட்லி மாவு நல்லா உப்பி வரதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த வித கட்டிகளுமே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம உளுந்து ஊற வைக்கிறது உளுந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே நான் சேர்த்து இப்போ நான் அரைச்சிருக்கிறேன் உளுந்தை. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உளுந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இதுதான் முக்கியமான ஸ்டெப். நம்ம மிக்சியில் அரைக்கிறனால அந்த உளுந்து அப்படியே போய்ட்டு உட்காந்த மாதிரி ஆகிரும். நம்ம மிக்சி ரொம்ப சூடாகிருக்கும் இல்லையா, அதால் நம்ம இட்லி நம்ம அப்படியே மாவு கலந்து ஊற்றினோன்னா இட்லி நல்லா உப்பெல்லாம் வராது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா இட்லி நல்லா பஞ்சு போல் நல்லா உப்பி கிடைக்கும். உங்களுக்கு ஹேண்ட் விஸ்கில் நீங்கள் செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த பீட்டரை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணினா போதும். நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். நம்ம உளுந்து
மாவு தயாராக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் விட்டு பாருங்கள், தண்ணி மேலால் அந்த உளுந்து மாவு வந்து மிதக்கணும். இது தான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் நம்ம மாவு இருக்கணும். பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி, நம்ம வந்து க்ரீம் பீட் பண்ணால் எப்படி இருக்கும் அதை மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கணும். இப்படி நம்ம செஞ்சோன்னா தான் வந்து இட்லி வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து கரெக்டாக. இப்போ நம்ம எவ்வளோ மாவு சேர்த்துருந்தோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நிறையா வந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்க போகல இந்த மாதிரி மாவு வந்து தானாகவே நல்லா நெமிச்ச நேரம் நம்ம அரைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப இந்த மாதிரி கிடைக்காது. அதெல்லாம் நம்ம ஹேண்ட் பீட்டர் சரி வச்சு, இல்லாட்டி இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு சரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணியே ஆகணும். இப்போ பாருங்கள், நான் 4 கப் அரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கிறேன். அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் சரி ஊற வைக்கணும். உளுந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். நான் வந்து கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் உளுந்து சேர்க்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை வந்து நான் எல்லாம் மொத்தமாக சேர்க்காம பாதியாக சேர்த்து நான் அரைச்சிக்கொள்ள போகிறேன். மீதி பாதியை மறு டைம் அரைச்சிக்கொள்கிறேன். இப்போ நான் காலையில் வச்ச சோறு வந்து 1 கப் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து நான் ஈவினிங் தான் வந்து அரைக்கிறேன். நான் நாளைக்கு காலையில் தேவைப்படுறதுக்கு நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து அரைச்சி வைக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் சோறுமே சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரிசி அரைக்கிறப்ப வந்து நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை நம்ம வந்து அப்படியே உளுந்தோடு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா சாதம் 1 கப், அதுக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட சேர்க்கலாம். நல்ல வெள்ளையாக இருக்க அவல்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உளுந்து மாவோட அரிசி மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பர்மெண்டேஷன் சரியாக நடந்து மாவு நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையாலே நல்லா 2 மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஹேண்ட் பீட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர், உங்கள்கிட்ட அது ரெண்டுமே இல்லாட்டி கூட நீங்கள் கையால் கூட இந்த மாதிரி நல்லா அடித்து உளுந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி செய்கிறதுனால நம்ம இட்லியுமே நல்லா வெள்ளையாக வரும். பாருங்கள், இந்த மாவுமே நல்லா மஞ்சள் கலராக இல்லாமல் வெள்ளையாக இருக்குது. பாருங்கள், இட்லி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா வரும். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த இட்லி மாவை நான் 2ஆக பிரித்து ஒரு பாதியை நான் நாளைக்கு காலையில் யூஸ் பண்ண போகிறேன், மறுபாதியை நான் தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத மாவை வந்து நீங்கள் நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் வந்து அடுத்த நாள் நல்லா பொங்கி வந்திருக்கும், நல்லா புளிச்சிருக்கும். இட்லி மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் மாதிரி ஆகும். உங்களோட கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி இப்போ நான் ஒரு கீழே தட்டு வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இட்லி மாவு பாத்திரத்தை வச்சுருக்குறோம். ஏன்னா பர்மெண்டேஷன் ஆகினதுக்கப்புறம் அது மேலே பொங்கி சில வேளை கீழே வரைக்கும் வந்துடும். அதால் நான் அப்படி மூடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு, புளிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாவு எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படியே நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்து இட்லியை நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இட்லி அவிக்க போகிற தட்டில் வந்து ஒரு காட்டன் துணி சேர்த்துக்கோங்க. ஈரமான காட்டன் துணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவை சேர்த்து நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி வந்து இப்படி நம்ம சேர்க்குறதுனால கலட்டி எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இட்லி மாவை ஊற்றிக்கோங்க.
இட்லி வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 13 நிமிஷம் மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து இட்லி நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கையை நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இட்லி வெந்த உடனேயே நீங்கள் தட்டிலேருந்து வெளியே எடுக்க பார்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுங்க. இட்லி நல்லா அழகாக கலண்டு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை அதே மாவில் தான் ஊற்றிருக்கிறோம். அதுக்கு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆனாலுமே தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த மாவு அதே கன்சிஸ்டன்சி தான். நம்ம எதுவுமே மாவுக்கு செய்யலை, சோடா உப்பு எதுவுமே போடாமல் நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. நல்லா கிறிஸ்பியான தோசை, அதுக்கப்புறம் நல்ல புசுன்னு நல்ல பஞ்சு போல் இட்லியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நார்மலாக நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இது இட்லியோட சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நான் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்க்குறேன், அதோட ஒரு துண்டு பூண்டு, ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து துருவன தேங்காய் நான் ஒரு 2 கப் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். இதில் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன், அதையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா அதையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நம்ம தாளிச்சதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சட்னி வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான இட்லி, நல்ல மொறுன்னு தோசை ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இன்றைக்கி சட்னி நாட்டுக்கோழி குழம்போடு தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.